பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். ஏப்ல செல்வி, நமக்கு எதுக்கு வம்பு? வம்பா? நான் யார் வம்புக்கு போனேன்? அதான் ஊரே பேசுதே செல்வி. ருக்கு கிட்ட நீ காரசாரமா பேசுனதை பத்தி. ஓ, அதை பற்றி பேசுறியா? ஏன் வள்ளி, நான் என்ன அப்படி தப்பாக பேசுகிறேனா? தப்பு சரின்னு இல்லை பிள்ள. அவ தான் எடக்கு முடக்கா பேசுனா நீ விட்டுற வேண்டியது தானே. அதுன்னு அப்படி சொல்லிட்ட? புரியாதவங்களுக்கு நாம தானே புரிய வைக்கணும். நீ சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டாளா என்ன? புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். நானா இருந்தா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிருப்பேன். புரிஞ்சுக்காதவங்க கிட்ட என்னத்தை பேச? ஏன் வள்ளி, நீயும் நானும் கூட தான் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறோம். ஆனால் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாப்புல நடந்துக்கிறோமா என்ன? பாவம் அந்த ரமணி ஆசை ஆசையாக மூலிகை செடிகளை தேடி தேடி கொண்டாந்து வளர்த்துக்கிட்டு வரா. அதை போய் ருக்குவோட மாடுக தின்னு பிடிச்சி அதுக்கு வருத்தப்படாமல் நீ செடிகளை ஏன் இங்கே வளர்க்குற, வேலியை ஏன் சரியாக மூடலைன்னு கேள்வி கேட்டால் யாருக்கு தான் கோவம் வராது? அப்படின்னா மாடுக செடிகளை கடிக்கும் போது ருக்கு அங்கதான் இருந்தாளா? அப்படிதான் பிள்ளை சொன்னாங்க. அதான் அவகிட்ட இது தப்புன்னு சொல்லிவிட்டு வந்தேன். ருக்கு எப்பவும் இப்படிதானே. நீ பேசுனதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவளே புரிஞ்சுக்குவா. அதுவும் சரிதான். வள்ளி, நம்ம ஊரு கிணத்துலலாம் தண்ணி வத்திக்கிட்டே வருதுன்னு நம்ம அன்னைக்கு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா, அதுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சுதா? தெரிஞ்சிக்கத்தான் இப்ப நம்ம ஊர் விவசாய கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன் புள்ள. அப்படியா? ஆமாம் புள்ள, நீயும் கூட வாயேன். அங்க நடக்கிற கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு வருவோம். வரியான்னு என்ன கேள்வி? வா போலான்னு சொல்ல செல்வி. செல்வி, விவசாய கூட்டத்துல எம்புட்டு கூட்டம் பாரு. ருக்கு கூட அது உட்கார்ந்து இருக்காளே. இயற்கையை பாதுகாக்கிறது பத்தின விஷயம்னா யாருக்கு தான் ஆர்வம் இருக்காது? எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு. யாரு எதை பத்தின தகவலை சொல்ல போறாங்க? இயற்கை வள பாதுகாப்பும் நாட்டின் உற்பத்தி திறன் மேம்பாடும் பத்தின விவரங்களை மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் மற்றும் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மைய தலைவர் டி ஞானசூரிய பகவான் அவங்க சொல்றாங்க. கவனமா கேட்டுக்க புள்ள. அன்பிற்குரிய கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற பெரியோர்களே, சமீப காலமாக தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் இதர துறைகளில் பணியாற்றிவிட்டு விவசாயத்திற்கு திரும்பும் இளைஞர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு இயற்கை வள பாதுகாப்பு ஒன்றுதான் இந்த நாட்டின் உற்பத்தி உயர்வுக்கான வேகமான பாதை. இதை சொல்கிறதுக்கு அடிப்படையான சில புள்ளி விவரங்களை நாம் சொல்ல வேண்டும். 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. அப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை 34 கோடி. இந்தியாவில் முதலாக சென்சஸ் எடுத்தது 1951ஆவது வருஷம். அந்த ஆண்டு கணக்குப்படி இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகை 36 கோடி. அந்த சமயத்தில் நமக்கு பர்மாவிலேருந்து அரிசி வரணும். வருஷம் அரிசி வரலைன்னா பஞ்சம்தான் தாண்டவம் ஆடும். 1947ஆம் ஆண்டு வரைக்கும் நமக்கு பர்மாவிலேருந்து ஒரு வருஷத்தில் 15 to 20 லட்சம் டன் அரிசி வந்துட்டு இருந்தது. 1937 தான் இந்தியாவிலேருந்து பர்மா பிரிஞ்சுது. அந்த வருஷத்துலேருந்து இந்தியாவுக்கு இந்த அரிசி வந்துட்டு இருந்தது நின்று போச்சு. அதுக்கு பிறகு பர்மாவிலேருந்து அரிசி வந்தால் தான் நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும், பஞ்சம் இல்லாமல் இருக்கும். சமீப காலமாக பர்மாவில் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம அரிசி அனுப்பிச்சி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2200 மெட்ரிக் டன் அரிசியை நம்ம அனுப்பிச்சி வச்சுருந்தோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒரு காலத்தில் நமக்கு உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மக்கள் தொகை 147.7 கோடி. அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்கள், 34 கோடி எங்கே, 147.7 கோடி எங்கே அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்முடைய தேவைக்கு போக மிக அதிகமான அளவுக்கு நம்ம உற்பத்தி செய்கிறோம். உண்மையிலே இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய விவசாயிகளுக்கும் விவசாயத்துறைக்கும்
வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கும் அகில இந்திய வானொலிக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம உற்பத்தியை வந்து பெருக்கி இருக்க முடியாது. இன்னொரு விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1947ஆம் ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மோட விவசாய உற்பத்தி வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 12 பஞ்சங்கள் வந்து அப்போ ஏற்பட்டது. 1769, 70 இந்த 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட பஞ்சத்தினுடைய பேர் வந்து கிரேட் பெங்கால் ஃபெமைன் அப்படின்னு பேர், வங்காள பெரும்பஞ்சம். இதில் இறந்து போனவங்க 10 மில்லியன். 1783, 84 இந்த 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட பஞ்சத்தினுடைய பேர் சாலிசா ஃபெமைன், சாலிசா பஞ்சம். இந்த பஞ்சத்தில் 11 மில்லியன் பேர் வந்து இறந்து போனாங்க. அதே மாதிரி 1791, 92 தோஜிபாரா ஃபெமைன் அப்படின்ற ஒரு பஞ்சம் வந்தது. அதில் கிட்டத்தட்ட 11 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போனாங்க. 1837, 1838 இந்த 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட பஞ்சத்தினுடைய பேர் வந்து ஆக்ரா பஞ்சம். இதில் 8 லட்சம் பேர் இறந்து போனாங்க. அடுத்து 1860, 61 இந்த 2 ஆண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினுடைய பேர் வந்து அப்பர் டோப் ஃபெமைன். இதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இறந்து போனாங்க. 1866, 1867 இதில் வந்து ஒரிசா பஞ்சம் ஏற்பட்டது. இதில் வந்து 10 லட்சம் பேர் இறந்து போனாங்க. அதே மாதிரி 1868, 69, 70 இந்த 3 ஆண்டுகளில் ஏற்பட்ட பஞ்சத்தினுடைய பேர் ரஜபுதனா பஞ்சம் என்று பெயர். இதில் இறந்து போனவங்க வந்து 15 லட்சம் பேர். 1873, 1874 இந்த 2 ஆண்டுகளில் பீகார் பஞ்சம் ஏற்பட்டது. இதில் 70,000 பேர் செத்து போனாங்க. 1876, 1877, 1878 கிரேட் ஃபெமைன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவில் இந்த பஞ்சம் ஏற்பட்டது. இதில் சுமார் 96 லட்சம் பேர் இறந்து போனாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்திய பஞ்சம் 1896, 97 இதில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 50 லட்சம் பேர். 1899, 1900 இதில் மறுபடியும் இந்தியன் ஃபெமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய பஞ்சம் வந்தது. அதில் 45 லட்சம் பேர் இறந்து போனாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது 12வது பஞ்சம். சுதந்திரம் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கடைசியாக ஏற்பட்ட பஞ்சம் வங்காள பஞ்சம். 1943, 44 ஏற்பட்ட பஞ்சம். இதில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இறந்து போனாங்க. நான் ஏன் இந்த கணக்கெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்முடைய விவசாய உற்பத்தி வந்து எந்த அளவுக்கு நம்ம இதை அதிகப்படுத்தியிருக்கிறோம். அதாவது பசுமை புரட்சி வந்த பிறகு இந்தியாவினுடைய உற்பத்தியை, குறிப்பாக விவசாய உற்பத்தியை வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் இதை குறிப்பாக சொல்கிறேன். இந்திய விவசாயம் மேம்படணும், இந்த உற்பத்தி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும். குறிப்பாக நான் சொல்லக்கூடியது நீர் சம்பந்தமான செய்திகள். அந்த தண்ணீரை வந்து நம்ம எப்படி சிக்கனமாக பயன்படுத்தணும், தண்ணீரை வந்து எப்படி அதிக செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற செய்தியை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலையும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மழை வந்து நமக்கு சரியாக பெய்யறது கிடையாது, மழையினால் கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து நமக்கு போதுமானதாக இல்லை, நமக்கு தேவையான சமயத்தில் அது பெய்ய மாட்டேங்குது. ஆனால் அந்த மழையெல்லாம் எங்கே போயிட்டுருக்கு, இதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இதற்கு முன்னாடி இன்னொரு புள்ளி விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மழையினுடைய ஆண்டு சராசரி மழை அளவு வந்து பார்த்திங்கன்னா 1250 மில்லிமீட்டர். தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஆண்டு சராசரி மழையினுடைய அளவு வந்து 998 மில்லிமீட்டர். ஆனால் உலக நாடுகள் கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. இந்த நாடுகள் எல்லாத்தினுடைய சராசரி மழை அளவும் பார்த்திங்கன்னா 1000 மில்லிமீட்டர். ஆக உலக நாடுகளுடைய மழை அளவை விட இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மழை அதிகம். அதே மாதிரி உலகத்திலே மிக அதிகமாக மழை பெறக்கூடிய இடங்கள் வந்து நம்ம ஊரில் தான் இருக்குது. சிரபுஞ்சியில் வந்து ஒரு வருஷத்தில் 11,444 மில்லிமீட்டர் ஆண்டு சராசரி மழையாக நாம் பெறுகிறோம். அதே மாதிரி மான்சிராம் தான் இப்போ உலகத்தில் அதிகமாக மழை பெறக்கூடிய இடம். அங்கே கிடைக்கக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா 11,872 மில்லிமீட்டர். இந்த அளவுக்கு மழை பெறக்கூடிய சிரபுஞ்சியில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 6 மாதம் தண்ணி பஞ்சம். அது காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அது காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை சேமிக்க வேண்டும், நீரை அறுவடை செய்ய வேண்டும், சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் செய்யலை அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் வந்து அந்த நினைக்கக்கூடிய உற்பத்தியை நாம் அதிகரிக்க முடியாது. குறிப்பாக அதில் வந்து நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நான் சொட்டு நீர் பாசனத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய நீரை
மழை மூலமாக கிடைக்கக்கூடிய நீரை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மழை மூலமாக இந்தியாவில் கிடைக்கக்கூடிய நீருடைய அளவு வந்து 4000 பில்லியன் கியூபிக் மீட்டர். இதில் 90% தண்ணீரை நாம் விவசாயத்திற்காக பயன்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8% தண்ணீரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வீட்டு உபயோகத்துக்காக பயன்படுத்துகிறோம். 2% வந்து தொழிற்சாலைகளுக்காக பயன்படுத்துகிறோம். அப்போ கிட்டத்தட்ட இந்த 90% தண்ணீரை நாம் பயன்படுத்தும் போது இதை சரியாக பயன்படுத்தினா நிச்சயமாக நம்ம நிறைய தண்ணீரை வந்து மிச்சப்படுத்த முடியும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது என்ன கேட்டால், முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது சொட்டு நீர் பாசனத்தை தேசிய அளவில் வந்து நம்ம வந்து மிக விரைந்து போர்க்கால அடிப்படையில் வந்து நம்ம இதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும். காரணம் வந்து என்ன கேட்டால், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 60% நிலங்கள் வந்து மானாவாரி நிலங்கள், மழையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிலங்கள். 40% வந்து தான் இரவை சாகுபடி இருக்கக்கூடிய நிலங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 3 ஏக்கர் இருக்குது. அந்த 3 ஏக்கரில் 1 ஏக்கருக்குள்ள தான் எனக்கு தண்ணி இருக்குது. அப்போ இரவை சாகுபடி அந்த 1 ஏக்கரில் தான் என்னால் பண்ண முடியும். ஆனால் நான் இதை சொட்டு நீர் பாசனம் போட்டால் 3 ஏக்கர்லேயும் என்னால் சாகுபடி பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% நிலங்களில் நீங்கள் இரவை சாகுபடி இருக்குதுன்னு சொல்கிறோம். மீதி இருக்கக்கூடிய 60% நிலங்களில் நம்ம சொட்டு நீர் பாசனம் போட்டோம்னா விரைவாக வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கிட்டத்தட்ட 2லிருந்து 3 மடங்கு உற்பத்தியை அதிகரிக்க முடியும். அதனால் நமக்கு மிகவும் தேவையான ஒரு தொழில்நுட்பம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசனத்தில் மூலமாக நம்ம சாகுபடி போடும் பொழுது நமக்கு அதிக செலவுகள் இல்லை. இன்னொன்று வந்து என்னென்னா, அரசாங்கத்தில் இதுக்கு மானியம் தருகிறார்கள். இந்த மானியத்தை பயன்படுத்தி அந்த சொட்டு நீர் பாசனத்தை போட்டு நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய மானாவாரி நிலங்களை நாம் இரவை நிலங்களாக மாற்ற முடியும். அப்படி மாற்றும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட 2லிருந்து 3 மடங்கு நம்முடைய உற்பத்தியை அதிகரிக்க முடியும். அதே மாதிரி நம்முடைய வருமானத்தை அதிகரிக்க முடியும். அதே மாதிரி நம்முடைய லாபத்தையும் அதிகரிக்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என்னன்னு கேட்டால், கூரை நீர் அறுவடை. மழை காலத்தில் பெய்யக்கூடிய மழையை, அந்த கூரையில் கிடைக்கக்கூடிய மழையை அறுவடை செய்து பயன்படுத்தணும்னா நிச்சயமாக இந்த தண்ணீருடைய பிரச்சனையை நம்மால் தீர்க்க முடியும். சில பேர் கேட்குறாங்க, சார் மழை தண்ணியை குடிக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக குடிக்கலாம். அதனால் மழைநீர் அறுவடை செய்தோம்னா கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கலாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். சமீப கால மாதத்தில் நபார்டு வங்கியினுடைய உதவியோடு நான் பிரேசில் நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வீடுகளில் இந்த கூரை நீர் அறுவடை செய்திருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வடகிழக்கு பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த 10 லட்சம் வீடுகளில் போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் 16,000 லிட்டர் தண்ணீர் கொள்ளக்கூடிய ஒரு தொட்டியை அவர்கள் கட்டியிருந்தார்கள். அதில் தான் அந்த தண்ணீரை சேமித்து வச்சுருந்தாங்க. அப்போ அந்த தண்ணியை எங்களுக்கு குடிக்கிறது கொடுத்தாங்க. நான் குடித்து பார்த்தா நல்லா இருந்தது. எப்போ அறுவடை பண்ண தண்ணி இது அப்படின்னு கேட்ட சமயத்தில் அவங்க என்னை திரும்ப கேட்டாங்க, நீங்கள் குடிச்சிங்களா, நல்லா தானே இருந்தது அப்படின்னோடனே ஆமான்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதை அறுவடை பண்ணி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. ஆகையினால் இந்த கூரை நீரை அறுவடை செய்து நம்ம அதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை அறவே வந்து நிச்சயமாக நம்மளால் ஒழிக்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிறது வந்து என்ன கேட்டினா, நம்முடைய பயிர் திட்டத்திலே தோட்டக்கலை பயிர்களை வந்து நம்ம புகுத்த வேண்டும். இந்த தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள் மற்றும் மலர் பயிர்கள். இப்போ இந்த பயிர்களை வந்து பயன்படுத்தும் போது நீர் செலவு வந்து கம்மி. அதனால் இந்த தோட்டக்கலை பயிர்களை நம்ம புகுத்த வேண்டும். இன்னொன்று வந்து என்னென்னா, தோட்டக்கலை பயிர்களை செய்யும்போது நமக்கு வந்து அதில் லாபம் அதிகமாக கிடைக்கும். காய்கறி எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம தொடர்ந்து அறுவடை செய்து அதிலிருந்து வருமானம் பெற முடியும். மலர் பயிர் சாகுபடி பண்ணிங்கன்னா தினசரி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது. இப்போ எந்த நாடு வந்து அதிகமான அளவுக்கு தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்கிறாங்களோ அந்த நாடு வந்து விவசாயத்தில் அதிகமான உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருக்கும். ஆகையினால் நாமும் நம்ம பகுதியில் வந்து அதிகமான தோட்டக்கலை பயிர்களை நம்முடைய பயிர் திட்டத்தில் செய்கிறது மூலமாக நீரை வந்து நம்ம மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த முடியும். இதையெல்லாம் கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக நம்முடைய உற்பத்தியை வந்து கணிசமாக நம்மால் உயர்த்த முடியும். என்ன வள்ளி, இயற்கை வள பாதுகாப்பும் நாட்டின் உற்பத்தி திறன் மேம்பாடும் பற்றின விவரங்களை மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் மற்றும் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மைய தலைவர் டி ஞானசூரிய பகவான் அவங்க எம்புட்டு அருமையாக எடுத்து சொன்னாங்கள்ல. என்ன பேச்சைய காணோம்? அடேங்கப்பா, வறண்டு போன பூமியில
புதுமழை பெய்யும்போது அந்த மண்ணு எப்படி அந்த தண்ணீரை சரசரன்னு உறிஞ்சி தானும் புத்துணர்ச்சியாகி சுற்றுப்புறத்தையும் புத்துணர்ச்சியாக வைக்குதோ, அதே போல் இவங்க சொன்ன ஒவ்வொரு தகவலும் நம்ம இயற்கையை பாதுகாக்கிற வழிமுறைகளை எனக்கு ஆழமாக சொல்லிடுச்சு. அட, கவிதை மாதிரி பேசுறியே. ஆனா நீ சொன்னதும் நெசந்தான். இந்தியாவில் நெல் உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறத பத்தி இவர் சொன்னது நல்ல செய்தியா இருந்ததோட, மண் வளம், நீர் சேகரிப்பு, நீர் சிக்கனம் இதையெல்லாம் பத்தி இவங்க சொன்னது இயற்கை வளத்தை நாம எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற புரிதலை கொடுத்துருச்சு. இந்த தகவல்களை கேட்கும் போதே மனசு குளிர்ந்து போச்சே. இதையெல்லாம் சரியா பயன்படுத்தினா நம்ம மண்ணும் குளிர்ந்து செழித்து பசுமையா இருக்கும். இது போல விஷயங்களை கேட்கும் போது இயற்கை மீது நமக்கு அதிகப்படியான பிணைப்பு ஏற்படுறதோட அதை பாதுகாத்து பக்குவமாக பயன்படுத்தணுங்கிற உண்மையும் புரியுது. மழை துளி பனி துளி போல சிறு சிறு துளிகள் சிதறும். மழை துளி பனி துளி போல சிறு சிறு துளிகள் சிதறும். பயிர் நனைய நீர் தூவும் தெளிப்புநீர் பாசனமே. பயிர் நனைய நீர் தூவும் தெளிப்புநீர் பாசனமே. மழை துளி பனி துளி போல சிறு சிறு துளிகள் சிதறும். மழை துளி பனி துளி போல சிறு சிறு துளிகள் சிதறும். நீர் கசிவு என்பதில்லை, நிலத்தை சமன் செய்ய தேவையில்லை. நீர் கசிவு என்பதில்லை, நிலத்தை சமன் செய்ய தேவையில்லை. சரிவான நிலங்களிலும் பயிர் விளைச்சல் செழித்திடுமே. தேவைக்கு நீர் கொடுக்கும், சீரான ஈரம் பெறும், வேராழம் நனைய வைக்கும் சிக்கன நீர் பாசனமே. தேவைக்கு நீர் கொடுக்கும், சீரான ஈரம் பெறும், வேராழம் நனைய வைக்கும் சிக்கன நீர் பாசனமே. மழை துளி பனி துளி போல சிறு சிறு துளிகள் சிதறும். மழை துளி பனி துளி போல சிறு சிறு துளிகள் சிதறும். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மருத்துவ தாவரங்களில் நோய் மேலாண்மை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்தியாவின் முக்கிய பல்லுயிர் மையங்களுக்கு பெயர் பெற்றவை. பெரும்பாலான மருத்துவ பயிர்கள் காடுகளில் இருந்து மட்டுமே பெறப்படுகிறது. மருத்துவ பயிர்களை பல்வேறு நோய்க்கிருமிகள் தாக்குவதால் பெரும் பயிர் இழப்பு ஏற்படுவதுடன் அவற்றின் மருத்துவ குணங்களும் சிதைந்து விடுகின்றன. மருத்துவ பயிர்களில் ஏற்படும் முக்கிய நோய்கள் மற்றும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். துளசியில் வாடல் நோய் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் ஏற்பட்டால் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து தண்டு மீது பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் கோடுகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி வாடிவிடும். தண்டுகளின் உட்பகுதி பழுப்பு நிறத்துடன் காணப்படும். இறுதியாக பாதிக்கப்பட்ட பயிர்களில் இலை உதிர்தல் ஏற்படும். இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். பாதிக்கப்பட்ட பயிர்களை அழித்துவிட வேண்டும். பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கலாம். துளசி அல்லது மற்ற புதினா செடிகளை அந்த பகுதியில் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை நடக்கூடாது. துளசியில் சாம்பல் நோய் ஏற்பட்டால் இலைகள் மற்றும் தண்டுகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற புள்ளிகள் தோன்றும். வெள்ளை நிற புள்ளிகள் ஒன்றாக சேர்ந்து வெள்ளை நிற திட்டுகளாக இலைகளில் காணப்படும். பின் இலை முழுவதும் வெண்மை நிறமாக மாறி இலைகள் பழுப்பு நிறமடைந்து உதிர்ந்துவிடும். நோய்க்கான மேலாண்மை முறைகள்: வேப்ப எண்ணெய் 3% 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். நனையும் கந்தகம் 0.25% மருந்தினை 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். அதே சமயம் ஆந்த்ராக்னோஸ் தாக்கப்பட்டால் இலைப்புள்ளிகள் பழுப்பு நிறத்திலிருந்து கருப்பு நிறத்தில் மாறி சுற்றி மஞ்சள் ஒளி வட்டத்துடன் காணப்படும். இந்த புள்ளிகள் இலை முழுவதும் பரவி இலைகள் காய்ந்துவிடும். இந்நோய்க்கான மேலாண்மை முறை: கார்பன்டாசிம் 0.1% மருந்தினை 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். துளசியில் மஞ்சள் தேமல் நோய் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட இலைகளில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற திட்டுகள் காணப்படும். இலைகளின் அளவு சிறுத்து செடிகள் வளர்ச்சி குன்றி காணப்படும். இதற்கான மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்ற வேண்டும். நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயிரிட வேண்டும். நோயற்ற தரமான விதைகளை பயன்படுத்த வேண்டும். பூச்சிகளை கட்டுப்படுத்த மீத்தைல் டெமட்டான் 2 மில்லி மருந்தினை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
அடுத்து நோனி பயிரில் ஆந்த்ராக்னோஸ் தாக்கப்பட்டால் நோயுற்ற இலைகளில் பழுப்பு நிற புள்ளிகள் முதலில் தோன்றும். அதிகமான புள்ளிகள் தோன்றி இலைகளின் ஓரங்கள் கருகி காணப்படும். நோயுற்ற இலைகள் முன்கூட்டியே உதிரும். நோயின் தாக்கம் செடிகளின் அடர்த்தியான பகுதி மற்றும் அடிப்பகுதிகளில் அதிகம் காணப்படும். இதற்கான நோய் மேலாண்மை முறைகள்: நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். திரம் 4 கிராம் 1 கிலோ விதையில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கார்பன்டாசிம் 0.1% மருந்தினை 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். நோனியில் வாடல் நோய் தாக்கப்பட்டால் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து பாதிக்கப்பட்ட செடிகள் வாடி காணப்படும். தண்டின் உட்பகுதி பழுப்பு நிறத்துடன் காணப்படும். இதற்கான நோய் மேலாண்மை முறைகள்: அதிகப்படியான நைட்ரஜன் உரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். கார்பன்டாசிம் 0.1% மருந்தினை வேர் நனையும்படி மண்ணில் ஊற்ற வேண்டும். கருப்பு கொடி நோய் பாதிக்கப்பட்ட செடிகளின் இலைகளில் நீர் கோர்த்து புள்ளிகள் முதலில் தோன்றும். பின் இவை கருப்பு நிறமாக மாறி இலை முழுவதும் கருப்பாக மாறிவிடும். இலைகளிலிருந்து கருமை நிறம் தண்டுகளில் பரவி தண்டுகள் காய்ந்து காணப்படும். காய்ந்த இலைகள் கருப்பு நிற தண்டுகளில் தொங்கி காணப்படும். பாதிக்கப்பட்ட பழங்கள் கருப்பு நிறத்துடன் சுருங்கி காணப்படும். இந்நோய்க்கான மேலாண்மை முறைகள்: போதுமான வடிகால் வசதியினை செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட கிளைகளை அகற்ற வேண்டும். மழைக்காலத்திற்கு முன்பே நோய் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இலை வழியாக உரங்களை தெளிப்பதன் மூலமும் பயிரின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தலாம். நோனியில் தண்டு கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டால் தண்டில் பழுப்பு நிறத்துடன் கரடுமுரடான பாதிப்புகள் ஏற்படும். தண்டு திசுக்களுக்கு இடையே உள்ள பகுதி அழுகி காணப்படும். பாதிக்கப்பட்ட தண்டு பகுதி சுருங்கி பின் வாடிவிடும். இந்நோய்க்கான மேலாண்மை முறைகள்: நோயுற்ற தண்டு பகுதிகளை அகற்றிவிட வேண்டும். நல்ல வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். நோய் தோன்றும் முன்னரே பூஞ்சான கொல்லிகளை கொண்டு பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து குளோரிலில்லி. இதில் இலை கருகல் நோய் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் ஏற்பட்டால் ஆரம்பத்தில் இலைகளில் சிறிய வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும். பின்னர் புள்ளிகள் வளையங்களுடன் பெரிதாகி இலைகளிலும் பரவி காணப்படும். கார்பன்டாசிம் 0.1% மருந்தினை 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்து நோயினை மேலாண்மை செய்யலாம். வேர் மற்றும் கிழங்கு அழுகல் நோய் ஏற்பட்டால் இலைகளில் மஞ்சள் நிறமாற்றம் மற்றும் வேர் அழுகல் ஆகியவை முக்கிய அறிகுறிகளாக இருக்கும். பாதிக்கப்பட்ட கிழங்குகள் அழுகி காணப்படும். பூஞ்சான வித்துக்கள் தண்டின் அடிப்பகுதிகளில் கருப்பு நிறத்துடன் காணப்படும். கார்பன்டாசிம் 0.1% மருந்தினை கொண்டு 20 நிமிடங்களுக்கு கிழங்கு நேர்த்தி செய்ய வேண்டும். கார்பன்டாசிம் 0.1% மருந்தினை வேர் நனையும்படி மண்ணில் ஊற்ற வேண்டும். இந்த நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கலாம். கருப்பு நைட் ஷேட். இதில் இலைக்கருகல் நோய். இந்நோய் ஏற்பட்டால் இலைப்புள்ளிகள் பழுப்பு நிறத்தில் வட்ட வடிவமாக காணப்படும். பின் இவை இலை முழுவதும் பரவி இலைகள் காய்ந்துவிடும். இந்நோய்க்கான மேலாண்மை முறைகள்: கேப்டான் அல்லது திரம் 1 கிலோ விதையில் 4 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கார்பன்டாசிம் 0.1% மருந்தினை 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். கோலியஸ். இதில் வேர் அழுகல் நோய் ஏற்பட்டால் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து வேர்கள் அழுகி காணப்படும். இதற்கான நோய் மேலாண்மை முறை: கார்பன்டாசிம் 0.1% மருந்தினை வேர் நனையும்படி மண்ணில் ஊற்ற வேண்டும். கற்றாழையில் அடித்தண்டு அழுகல் நோய் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட கற்றாழை திசுக்கள் கருப்பு அல்லது கரும் பழுப்பு நிறமாக மாறும். குளிர் மற்றும் ஈரமான சூழ்நிலைகள் நோய் தாக்குதலை ஏற்படுத்தி தண்டுகள் அழுகுவதற்கு காரணமாகிறது. கார்பன்டாசிம் 0.1% மருந்தினை வேர் நனையும்படி மண்ணில் ஊற்றி இந்நோய்க்கான மேலாண்மை முறையை கடைபிடிக்கலாம். கற்றாழை துரு நோய். இந்நோய் ஏற்பட்டால் பூஞ்சைகள் கற்றாழை இலைகளில் கருப்பு அல்லது பழுப்பு நிற வட்ட புள்ளிகளை ஏற்படுத்துகிறது. நோயுற்ற இலைகளில் ஃபினால்கள் உற்பத்தியாவதால் புள்ளிகள் கருப்பு மற்றும் கடினமானதாக மாறும். இதற்கான நோய் மேலாண்மை முறைகள்: அதிகப்படியான நீர்ப்பாசனத்தை தவிர்க்க வேண்டும். ஹெக்டருக்கு 2.5 கிலோ நனையும் கந்தகம் தெளிக்க வேண்டும். ஆந்த்ராக்னோஸ் நோயின் அறிகுறிகள்: புள்ளிகள் நீள்வட்ட வடிவில் முதலில் தோன்றும். பின்னர் பழுப்பு நிறத்தில் வெளிர் பழுப்பு மையத்துடன் வட்ட வடிவமாக மாறும். நோய் தீவிரம் அடையும் போது புள்ளிகள் ஒன்றிணைந்து இலைகள் பழுப்பு நிறமாக மாறும். இந்நோயினை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் 0.1% மருந்தினை 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்து நோய் மேலாண்மை செய்யலாம். பாக்டீரியா மென் அழுகல் நோய். இந்நோய் ஏற்பட்டால் இலைகளில் நீர் கோர்த்து புள்ளிகள் தோன்றும். பாதிக்கப்பட்ட பகுதி மென்மையான கருப்பு நிறமாக மாறும். இலைகளின் உள்ளே வாய்வு உருவாவதால் இலைகள் வீங்கி காணப்படும். பாதிக்கப்பட்ட இலைகள் உட்புறமாக அழுகுவதால் இலைகள் வாடிவிடும். இந்நோய்க்கான மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றுதல், களை எடுக்கும்போது செடிகளுக்கு ஏற்படும் காயங்களை தவிர்த்தல், சரியான வடிகால் வசதி ஏற்படுத்துதல், பயறு வகைகளுடன் பயிர் சுழற்சி செய்தல். இதுபோன்ற மேலாண்மை முறைகளை கடைபிடித்து
மருத்துவ தாவரங்களில் நோய் மேலாண்மை செய்து இதனால் ஏற்படும் இழப்பினை தவிர்க்கலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் திங்கள்தோறும் இரவு 7:30 மணிக்கு பெரும்பான்மையான சிறுதானியம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, மக்காச்சோளம் இதை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு வரோம். சோளத்தில் நேரடி விதைப்பு பண்ணுறோமா இல்லை நடவு முறை பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்மளுடைய பாசன நிலையை வச்சு தீர்மானம் பண்ணி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். சிறுதானியங்களிலும் தானியங்களுக்காக அடுக்கக்கூடிய மூட்டைகள் பார்த்திங்கன்னா 15ன்ற எண்ணிக்கையில் மட்டும் அடுக்கணும். விதை சேகரிப்புக்காக அடுக்கும்போது 5 மூட்டைகளுக்கு மேலே அடுக்கக்கூடாது. சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி சென்னை முதன்மை அலைவரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் கைபேசி செயலியிலும் இரவு 7:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். பசுந்தாள் தழையினை உரமாக்கு, வசமாய் நிலத்தினை வளமாக்கு. பசுந்தாள் தழையினை உரமாக்கு, வசமாய் நிலத்தினை வளமாக்கு. தொழு எரு குப்பை புண்ணாக்கு, தொழு எரு குப்பை புண்ணாக்கு. அமையட்டும் இதிலே கண்ணோக்கு. இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். வடிகால் வசதி பொல பொல தன்மை, நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை. வடிகால் வசதி பொல பொல தன்மை, நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை. நிலத்தை விட்டே நீங்கி போகும், நிலத்தை விட்டே நீங்கி போகும். களரும் தன்மை போவது நன்மை. இயற்கையான உரங்கள், அது இயற்கை அளித்த வரங்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.